ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ரோபோசோன் ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக இதை யூஸ் பண்ணால் பிரெஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் ஆகுமான்னு. பம்ப் யூஸ் பண்ணுறதுனால பிரெஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் ஆகாது. ஆனால் ரெகுலர் பம்பிங் ப்ராசஸ்னால் பிரெஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் ஆகும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். நம்மளோட உடம்பு வந்து ஒரு எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து ரெகுலராக பம்ப் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் மில்க் செக்ரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து தானாகவே மில்க் செக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நம்ம ரெகுலராக பண்ணும்பொழுது இப்போ ஒரு நாளைக்கே வெறும் வந்து ஒரு ஒரு 400 ml 500 ml தான் நமக்கு செக்ரேஷன் இருக்குது அப்படின்னா, ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் மில்கை ஒரு 2 ஹவர்ஸ்க்கும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக எண்ட் ஆஃப் த டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸாக்டாக இவ்வளோ ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு இந்த மில்க் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு. ஃபஸ்ட்டு ஃபுட் வந்து கேன் பி அ வாட்டர். வாட்டர் நிறைய குடிக்கும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு 4 to 5 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் குடிக்கணும். அடுத்து மில்க். நார்மலாக வந்து நம்ம ஃப்ளூயிடை வந்து தண்ணியாகவே குடிக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ளூயிட் சம்மந்தப்பட்ட வேறு எதனா ஃபுட் எடுத்தால் கூட நமக்கு வந்து நல்ல செக்ரேஷன் இருக்கும். ஜூஸ் ஆகவோ இல்லை மில்காகவோ நம்ம குடிக்கலாம் எவ்வளோ வேணும்னாலும். ஸோ டோட்டலிங் ஆஃப் அந்த லிக்விடோட அமௌண்ட் வந்து 4 liters இல்லை 5 liters இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். செகண்ட் திங், அதுக்காக நமக்கு வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் ஒன்று இருக்குது. அது வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். என்னோடய பர்சனல் சஜஷன் அது. லாக்டோனிக் கிரானியூல்ஸ் அது பேர். நமக்கு நார்மலாக லாக்டோனிக் கிரானியூல்ஸ் மெடிக்கல் ஷாப்ஸில் நார்மலாகவே அது கிடைக்கும். அது டெய்லி வந்து ட்வைஸ் அ டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதை நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்களுமே எனக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக் நிறையா எடுத்துக்கிட்டால் மில்க் செக்ரேஷன் இருக்கும். பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே நல்ல மில்க் செக்ரேஷன் கொடுக்கும். அப்புறம் வெந்தயம் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அதுவும் வந்து மில்க் செக்ரேஷன் கொடுக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய கீரை எடுத்துக்கோங்க. எந்த கீரை அவைலபிளாக இருக்கோ அந்த கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், எது அவைலபிளாக இருக்கோ அந்த கீரை ரெகுலராக நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை நம்ம கீரையாகவே எடுத்துக்கலனாலும் அட்லீஸ்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சூப் மாதிரி குடித்தா கூட ஓகே. ரெகுலராக அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு செக்ரேஷன் இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிஷ்ஷு. நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷை மேக்ஸிமமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல நிறைய ஃபிஷ் எடுத்தோம் அப்படின்னா மெர்க்யூரி இல்லாத ஃபிஷ் எது அப்படின்றத நெட்டில் சர்ச் பண்ணி அதை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிங்க. நான் நிறைய எடுத்த ஃபிஷ் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா மத்தின்ற ஃபிஷ் ரெகுலராக நிறைய எடுக்கும் பொழுது ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டே வந்தோம்னா நல்ல மில்க் செக்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட ஒரு 100 ml இல்லை 300 ml இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே வந்து ரெகுலராக கண்டினியூவஸாக ஒன்று விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மில்க் செக்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ.